ஒரு மன்னன் இருந்தான். அவன் கையில் வாள் இருந்தது. ஆனால் இதயத்தில் இருந்தது கருணை. அவர்தான் காரி. மலைநாடு முழுவதும் புகழ்பெற்ற வீரன். ஆனால் மக்கள் அவரை வேறு பெயரில் அழைத்தனர். வள்ளல் காரி. அரண்மனை கதவு எப்போதும் திறந்தே இருந்தது. ஒரு நாள் ஒரு முதிய பெண் அழுது வந்தாள். அரசே, என் மகன் போரில் உயிரிழந்தான். எங்களுக்கு வாழ வழியில்லை. அனைவரும் அமைதியாக நின்றனர். காரி தனது போர்க்குதிரையையும் நிலங்களையும் அந்த குடும்பத்துக்கு அளித்தார். அமைச்சர்கள் அதிர்ச்சி. அரசே, நீங்கள் போர் செய்ய என்ன செய்வீர்கள்? காரி சிரித்தார். என் மக்களின் கண்ணீர் உலர்ந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அவரது புகழ் பரவியது. அதே நேரத்தில் அவரது பகைவர்களின் பொறாமையும் அதிகரித்தது. 3 சிறிய மன்னர்கள் கூட்டணியாக தாக்க முடிவு செய்தனர். போர் தொடங்கியது. காரி முன்னணியில் நின்றார். அவர் சிங்கம் போல போராடினார். பல நாட்கள் போராடிய பிறகு எதிரிகள் நேரடியாக வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அமைதியான சமாதான பேச்சு என கூறி காரியை தனியாக அழைத்தனர். அது சதி. அவரை வஞ்சகமாக சூழ்ந்தனர். காயமடைந்த காரி தரையில் விழுந்தார். அவர் கடைசி வார்த்தை, நான் விழுந்தாலும் என் நாட்டின் மரியாதை வீழக்கூடாது. அவர் உயிரிழந்தார். ஆனால் அவரை கொன்றவர்கள் அதிகாரம் பெற்றார்கள். ஆனால் வள்ளல் என்ற பட்டம் யாருக்கும் கிடைக்கவில்லை. இன்று வரை தமிழர் வரலாறு அவரை வீரன் என்று மட்டுமல்ல, வள்ளல் காரி என்று அழைக்கிறது. போர் வெற்றியை வரலாறு சில காலம் நினைவில் வைக்கும். ஆனால் கருணையை அது என்றென்றும் வாழும்.